ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா திருச்சி ஜாப் வித் பங்களாவி. ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிஸ்ல இருந்து வேலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் வீடியோஸ் போட்டுட்டோம். டிஎன்பிசில இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் கடைசி தேதி. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க நாளைக்கே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்ப இருந்தே நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இன்னொரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 688 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல ரீஜன் வைஸா நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ எவ்வளவு காலி பணியிடங்களுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். தமிழர்களே, இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் டிஎன்எஸ்டிஸ்ல இருந்து, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல தான் நம்மளுக்கு டைரக்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் சேர்ந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா மதுரை ரீஜனும், கும்பகோணம் ரீஜனும், எம்டிசி அண்ட் சென்னை ரீஜனும். சோ இந்த 4 இது சேர்த்து தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ டிஎன்எஸ்டிஎஸ் இருக்கட்டும், இல்ல டிஎன்இபிஐ இருக்கட்டும், சோ இல்லைன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்கட்டும், எந்த ஒரு ஜாப் இருந்தாலும் நம்மளுக்கு அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎன்எஸ்டிஸ்ல இருந்து டைரக்டா அப்ரண்டிஸ்ஷிப் 2024 டு 2025 ஆண்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 2020 முடிச்சவங்க 21, 22 அண்ட் 23 இந்த 4 இயர் முடிச்சவங்களா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா மதுரை ரீஜனுக்கு இருக்குது. அதுல மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் இருக்குது. டிஎன்எஸ்சி கும்பகோணம் ரீஜனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், காரைக்குடி, புதுக்கோட்டை. இது சென்னை, எம்டிசி சென்னை. சோ இந்த லொகேஷனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மந்த்லி ஸ்டிபெண்ட் பாத்தீங்கன்னா 9,000 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 18 காலி பணியிடங்களும், டிப்ளமோவுக்கு பாத்தீங்கன்னா 48 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு 2 காலி பணியிடங்களும், டிப்ளமோ கேட்டகரிக்கு 3 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. இந்த கிராஜுவேட் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு பாத்தீங்கன்னா 20 காலி பணியிடங்கள் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு 20 கொடுத்திருக்காங்க. சோ டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு பாத்தீங்கன்னா 51 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இது மதுரை ரீஜனுக்கு இருக்குது. அடுத்து கும்பகோணம் ரீஜனுக்கு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இன்ஜினியரிங் அண்ட் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 35 காலி பணியிடங்களும், டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 62 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது எம்டிசி சென்னை லொகேஷனும் சேர்ந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 10 காலி பணியிடங்களும், டிப்ளமோக்கு 150 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப்க்கு 10 காலி பணியிடங்களும், டிப்ளமோ அப்ரண்டிஸ்ஷிப்க்கு 20 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 10 காலி பணியிடங்களும், டிப்ளமோ அப்ரண்டிஸ்ஷிப்க்கு பாத்தீங்கன்னா 20 காலி பணியிடங்களும் கொடுத்து சோ டோட்டலா 190 காலி பணியிடங்கள் டிப்ளமோக்கும், கிராஜுவேட் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 30 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல நண்பர்களே, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கும் 9,000 கொடுத்திருக்காங்க. சப்ஜெக்ட் ஃபீல்ட் வைஸ் பாத்தீங்கன்னா பிஏல முடிச்சவங்க, பிஎஸ்சி முடிச்சவங்க, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் எக்ஸெட்ரா இந்த மாதிரி வெறும் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல மட்டும் முடிச்சவங்களுக்கு 300 வகையான காலி பணியிடங்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த 4 ரீஜன் சேர்ந்துதான் நண்பர்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இந்த 3 டிபார்ட்மெண்ட் மட்டும் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த 4 டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இது டெக்னீசியனுக்கு பாத்தீங்கன்னா தனியா கொடுத்திருக்காங்க. நான் இன்ஜினியரிங் யார் எலிஜிபிள் சொல்லிட்டு அதுவும் தனியா கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா as per கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அப்ரண்டிஸ்ஷிப்னு சொல்லிட்டு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். சோ அதன் அடிப்படையில தான் நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டகரி டீடைல்ஸும் இதுல கொடுத்திருக்காங்க. சோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அண்ட் எம்பிசி
2 கம்பைன் பண்ணி ஓபிசி சர்டிபிகேட் நான் கிரிமி சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சுக்கணும். சோ அந்த சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் தான் வேலிடிட்டி. 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்பவே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. சோ டைம் இருக்கும்போதே நீங்க சீக்கிரமா எடுத்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சோ அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து NATS எஜுகேஷன்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அதுல நீங்க அப்ளை பண்ண அந்த லாகின் ஐடியில வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அதாவது TNSTC வெப்சைட்ல போயிட்டு அந்த லாகின் ஐடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுதான் நீங்க இங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கேட்டகரி பி வந்து அப்ளை பண்ண முடியும். சோ கேட்டகரி சி வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே வந்து ஒன் பை ஒன்னா கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒன் பை ஒன்னா கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 8/7/2024 வரைக்கும் டைம் இருக்குது. வெரிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 22/7/24 வரைக்கும் வந்து டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ட் SRP ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.